வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளுப்பயிரினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஜலதோஷம், இருமல், உடல் வலி, சோர்வு போன்றவற்றை பெருமளவில் குறைக்கக்கூடிய சக்தி கொள்ளுப்பயிருக்கு இருக்கு. கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உடல் அயற்சியையும் கொள்ளுப்பருப்பு குறைக்கும். கொள்ளுப்பருப்பை நம்ம நீரில் ஊற வச்சு அந்த நீரை குடித்து வந்தோம் அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய கெட்ட நச்சு கிருமிகள் அதெல்லாமே வெளியேறிடும். அதே போல் ஊளை சதையை குறைக்கக்கூடிய சக்தியும் கொள்ளுப்பருப்புக்கு உண்டு. ஸோ இது போல் நிறைய மருத்துவமைகள் கொள்ளுப்பருப்புக்கு இருக்குங்க மக்களே. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடை குறையிறதுக்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். உடல் எடை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளுப்பருப்பு இருக்கு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளுத்தானியம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கொள்ளை நீங்க நல்லா பொடி செஞ்சு அதை தினமும் காலையில நீர்ல கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைஞ்சி உங்களுடைய உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஏதாவது ஒரு உணவு வேலையில மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு நீங்க முளை கட்டிய கொள்ளு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை விரைவில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சுக்கிறவங்கலாம் கொள்ளுப்பருப்பை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அஜீரணம், செரிமான பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்க கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. இது அஜீரணத்துக்கான அறிகுறிகள் தான். மேலும் வயிற்றில் சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவுகளை செரிக்கிறதுக்கு உதவக்கூடிய அமிலங்கள் சரிவர உற்பத்தி ஆகாது. அப்போது சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வெல்லாம் கொடுக்கும். இது ஆங்கிலத்தில் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் காலையில் மற்ற எந்த உணவையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வெறும் வயிற்றுல முளை கட்டி இருக்கக்கூடிய கொள்ளுப்பருப்பையோ அல்லது கொள்ளை நீங்கள் அதை வச்சு செஞ்சிருக்கக்கூடிய சூப்பையோ குடிக்கிறதால இந்த மாதிரி உங்களுக்கு அஜீரணம் சார்ந்த செரிமான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போய்விடும். ஜலதோஷம், ஜுரம் நீங்குவதற்கு நீங்கள் கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒன்று தான். மனிதர்களினுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு ஈஸியாக அட்டாக் ஆகும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளை கொண்டு செய்யப்பட்ட சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை வெகு சீக்கிரத்தில் குணமாவதோடு இந்த நோய்களால் உங்களுடைய உடல் இழந்த அந்த பலத்தை திரும்ப மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி கொள்ளுப்பருப்புக்கு உண்டு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஜலதோஷம் மற்றும் ஜுரம் இருக்கிறவங்க அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கிறதுக்கு உணவுகளோட கொள்ளுப்பயிரையும் கொள்ளு ரசத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிறுநீரக கற்கள் நீங்கி போகிறதுக்கு நீங்கள் கொள்ளுப்பயிர் எடுத்துக்கலாம். கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும் பொழுது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை தரும். கொள்ளுப்பருப்பு அல்லது இந்த கொள்ளு தானியங்களை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே போகும் அப்படின்றத மருத்துவர்கள் உங்களுக்கு குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்புச்சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்குது. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியுது. எனவே தொடர்ந்து நீங்கள் இரவில் சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஊற வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் நீரில் ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் அந்த கொள்ளு தானியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அல்லது அந்த நீரையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுது வெறும் வயிற்றில் பச்சையாக அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் இந்த மாதிரி முறைகளில் இந்த கொள்ளுப்பருப்பு சாப்பிடும்போது அந்த சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றிக்கலாம். சிறுநீரக கற்கள் தோன்றாமலும் முன்னாடியே பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த முறை உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் கொள்ளுப்பயிர் எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கப்படாத பாடுபடுகிறாங்க. இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனையால் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். மனிதர்களினுடைய உடல்ல வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும். இதை தான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்றத குறிப்பிடுறோம். இப்போ கொள்ளு தானியங்கள்ல நார்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைபர் அதிகமாக நிறைந்திருக்கு. தொடர்ந்து நீங்க மலச்சிக்கல் பிரச்சனை சந்திக்கும் பொழுது நீங்க கண்டிப்பா அந்த தினமும் கொள்ளுப்பயிர் எடுத்துக்கொள்ளும் போது சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே உங்களுக்கு விரைவில் தீர்ந்து போயிடும். அப்போ மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தி வராமல் தடுக்க கொள்ளுப்பயிரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். முளைவிட்ட கொள்ளுப்பயிரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் நீங்கி போகிறதுக்கு நீங்கள் கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்தத்தில் படிவதை தடுக்கக்கூடிய அரும்பணியை கொள்ளு தானியம் செய்வதாக மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் 2 வேளை காலை மற்றும் இரவு வேளைகளில் நம்ம சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் வெளியேறிடும். அப்போ கொள்ளுவில் தானியங்களில் இருக்கக்கூடிய அந்த
கொள்ளு தானியங்கள் இருக்கக்கூடிய லிபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறைந்த அளவு கொழுப்பு சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு உடல் நலம் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கண் நோய்கள் குணமாகிறதுக்கு நம்ம கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். இப்போ மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸை என சொல்லக்கூடிய கன்ஜக்டிவைட்டிஸ் நோய் நமக்கு கண்களில் பலருக்கும் ஏற்படும். இந்த நோய் ஏற்பட்டால் கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் கண்களில் வந்து ஏற்படும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கொள்ளு தானியங்களை எடுத்துக்கணும். கொள்ளு தானியங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. எனவே கன்ஜக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறவங்க இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணத்தில் நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களில் நீங்கள் கழுவி வருவதால் கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் நீங்கி கன்ஜக்டிவைட்டிஸ் நோயை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து மிக விரைவில் கண்களுடைய நலத்தை வந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீரிழிவு உங்களுக்கு கட்டுப்படுவதற்கு நீங்கள் கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கொள்ளுப்பயிரை எடுத்துக்கணும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் இருக்குது. கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசெமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் இந்த தானியங்களில் அதிகம் நிரம்பி இருக்கு. கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் ஒரு முறை அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வருவதால் அவங்களுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கிடைக்கப்பெற்று அவங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வந்து வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே கொள்ளு தானிய உணவுகளை சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்து போவதற்கு நீங்கள் கொள்ளுப்பயிரை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி என்பது பெண்கள் மட்டுமே உணர்ந்த ஒன்றாக இருக்கு. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத இரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவங்கள வெகுதியாக களைப்படைய செய்யும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் அவதியக்கூடிய பெண்கள் கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேண்டும் அப்படின்றத நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. கொள்ளு தானியங்களில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கின்றன. இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத இரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சக்திகளை ஈடு செய்யுது. மாதவிடாய் ஏற்படும் பொழுது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியையும் குறைக்கிறது. ஸோ இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கொள்ளுப்பயிரை தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் கொள்ளுப்பயிரை சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். ஸோ உங்களுடைய உடல்நலத்தை பாதுகாக்க கொள்ளுப்பயிரை எடுத்துக்கோங்க. கொள்ளு ரசமும் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படியாவது கொள்ளுப்பயிரை உங்களுடைய உணவுகளில் எந்த முறைகளில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு ஆரோக்கியம் தான். கொள்ளுப்பயிரை சாப்பிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய நோய்களை குணப்படுத்திக்கோங்க. சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே தடுத்து நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.